பார்க்குற கோயில் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் அவதரித்த 3 மகான்களின் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவர் வாழ்ந்த வீட்டில் கோயிலாக அமைத்து பக்தர்கள் வழிபடும் அந்த கோயில் எந்தெந்த ஊரில் இருக்குது, எப்படியெல்லாம் அவங்களுடைய ஜீவ சமாதிகள் அடைந்திருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க இருப்பது பரங்கிப்பேட்டையில் உள்ள கிரியா பாபாஜி கோயிலுங்க. இங்கே தான் இவர் பிறந்து வளர்ந்து இமயமலத்தில் போய் ஜீவசமாதி அடைந்தார். பல அற்புதங்களை நிகழ்த்தி இமயமலையில் ஜீவசமாதியாக அடைந்தார். அவருடைய வாழ்க்கை வரலாறும் இந்த வீடியோவில் காமிக்கிறோம் பாருங்க. பரங்கிப்பேட்டை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாபாஜி திருக்கோயில் வந்து போங்க. மிக மிக ஒரு மன நிம்மதிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கோயில். இங்கே உட்காந்து தியானம் பண்ணோன்னா நமக்கு இருக்கிற மனசு ரொம்ப சஞ்சலமாக இருக்கும் பாருங்க, அதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகி மன நிம்மதி கிடைக்குங்க. இங்கே வந்தால் கோயில் பாருங்க. இங்கே வர முடியாதவங்க வீடியோலையே வீட்டில் இருந்தபடி வீடியோவில் இந்த மகான்களின் உருவத்தை நீங்கள் பார்க்கலாம். நேரில் வந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதனால தான் வீடியோவோட உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருப்பது புவனகிரியில் அவதரித்து வாழ்ந்த ஸ்ரீ ராகவேந்திரர் அவதரித்த ஸ்தலம். இதுதான் உங்கள் வீடுங்க. இந்த வீட்டையும் கோயிலாக கட்டி அவருடைய ஆசீர்வாதம் பெற பக்தர்கள் அனுதினமும் கோயிலுக்கு வந்து ராகவேந்திரை வணங்கி விட்டு செல்கிறார்கள். இதுவும் ராகவேந்திரர் பிறந்த இடம். சமீப காலத்தில் தான் இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி மிக சிறப்பாக இருக்கு. இவரும் பல அற்புதங்களை நிகழ்த்தியவர். மனிதனாக பிறந்து மகனாக மாறி கடவுளாக நமக்கு தினமும் அருள்பாலிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரர் கும்பகோணம், தஞ்சாவூர், மதுரை என்ற பல ஊர்களில் வாழ்ந்து ஆந்திர பிரதேசத்தில் மந்திராலயம் என்ற ஊரில் ஜீவ சமாதி அடைந்தார். இந்த 3 மகான்களுக்கும் வியாழக்கிழமையன்று மிக சிறப்பு பூஜைகள் நடந்து கொண்டிருக்கும். நம்ம பார்க்குறது ராகவேந்திரர் அபிஷேகம் பார்த்துட்ருக்குறோம். நான் போன டயத்தில் அபிஷேகம் நடந்து கொண்டிருந்தது, அதால் அதை அப்படியே போட்டிருக்கேன். நீங்களும் அந்த அபிஷேகம் கண்குளிர பாருங்கள். இதெல்லாம் நேரில் போனால் கூட கிடைக்குமா என்பது ஒரு இது.
சிதம்பரத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பரங்கிப்பேட்டை. சிதம்பரத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது புவனகிரி. சிதம்பரத்திலிருந்து 15 கிலோமீட்டரில் உள்ளது மருதூர். வீட்டில் இருந்தபடி ஸ்ரீ ராகவேந்திரர் கோயில் நம்ம தரிசனம் பண்ணலாம். புவனகிரிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மகான்கள் கோயில் பார்த்துட்டு போங்க. பரங்கிப்பேட்டை போனீங்கன்னா பாபாஜி கோயில் பார்த்துட்டு போங்க. மருதூர் போறீங்கன்னா ஸ்ரீ ராமலிங்க அடிகளார் அந்த வாழ்ந்த ஊர், இடம், வீடு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. அடுத்த ஊர் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது மருதூர். மருதூர் வள்ளலார் பிறந்த இடம். ராமலிங்க அடிகளார் அவர் வீடு இதாங்க பிறந்த இடம். இங்கே அனுதினமும் அன்னதானம் வழங்கப்படுங்க. எப்போ நீங்கள் போனால் கூட இங்கே அன்னதானம் சாப்பிடலாம். புவனகிரியிலிருந்து 7 கிலோமீட்டர். கொஞ்சம் உள்ளே வரணும், வில்லேஜ் வழியாக வரணும். அவருடைய வாழ்க்கை வரலாறு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். வள்ளலார் ராமலிங்க அடிகளார், அவரோட சகோதரர், அண்ணன், அண்ணி, அவங்களுடைய குழந்தை 4 பேரும் இங்கே நம்ம பார்க்கலாம். அந்த கோயிலில் கீழே இறங்கி வரணும். இந்த இடத்துல புலால் உண்ணவர்கள் இங்கே வர வேண்டாம்னு போட்டிருப்பாங்க. அதனால் நான்வெஜ் சாப்பிட்றவங்க
இங்கே வர்றது வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இதுதாங்க அந்த வழி. இந்த வழியாக தான் நம்ம வரணும். கீழே இறங்கி வரணும், மேலே ஏறி போகணும். இந்த இடத்துல தான் அவங்க வாழ்ந்த இடம், வள்ளலார் பிறந்த இடம். இந்த வீடு இன்றைக்கி நம்ம கடலூர் மாவட்டத்தில் பிறந்த 3 மகான்கள் பிறந்து வளர்ந்த வீட்டில் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். வேறொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வேறு கோயிலில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வேறொரு வீடியோ நம்ம சந்திப்போம். நன்றிகள் நண்பர்களே.